அடே போக்சோ வடிவேல், நீ எதுக்கு ஜெயிலுக்கு போன அப்படிங்கிற விஷயத்த முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயம்லாம் பேசுடா. அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் ஏன் முன்னாடி விசிகா பிரமுகர் கூட போயிட்டா போயிட்டா போயிட்டான்னு ஏன்டா பேசுகிற? ஒழுக்கமாக ஒரு எந்த விஷயத்த புதுவெளியில் பேசணும், எதை பேசக்கூடாதுன்னு உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? சரியா? அப்படியே வீட்டில் உள்ள பொம்பளையாள் தவறு பண்ணிருச்சா, அதை வந்து ஒரு நாசுக்காக சொல்லிட்டு வீட்டுமாக்கும் உனக்கு பிடிக்கலையா, ஒதுங்கிக்கணும். அதை விட்டுட்டு ஏன் முன்னாடி வேற ஒருத்தன் கூட ஓடிட்டான்னு வீடியோ போட்டு ஏன்டா பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்க? அடே போக்சோ, நீ நிரபராங்க தான் காமிக்கியா? பொண்டாட்டி தான் தப்பு பண்ணிட்டா, நான் தப்பு பண்ணலை அப்படின்னு. உனக்கு முதல்ல எத்தனை கல்யாணம் முடிஞ்சிருக்கு சொல்லுடா பார்ப்போம். உனக்கு முதல்ல எத்தனை கல்யாணம் முடிஞ்சுது? பொண்டாட்டி என்னாச்சு, ரெண்டாவது பொண்டாட்டி என்னாச்சு, இப்போ இருக்கிறது எத்தனாவது சொல்லுடா பார்ப்போம். அதை விட்டுட்டு ஒரு சிறுமிக்கு தவறான படங்கள்லாம் இப்போ வீடியோலாம் காமிச்சு அந்த மாதிரி தவறான எண்ணங்களோட அந்த பிள்ளைய தொட்டாலே அது போக்சோவுக்கு சம்மந்தம். சரியா? நீ வந்து ஏதோ நான் தவறாக தொடத்தான் செஞ்சேன், கற்பழிக்கலை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கியா? தவறான கண்ணோட்டத்தில் பார்த்தாலே அது குற்றம்னு சொல்லுவாங்க. நீ என்னடான்னா யோக்கிய மாதிரி நான் நல்லவன், என் மேலே பொய் வழக்கு போட்டாங்கன்னா பேசுகிற. எதுக்கு ஜெயிலுக்கு போனேன் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல சொல்லிவிட்டு நீ அடுத்த வீடியோ போடுறான் போக்சோ வடிவேல். அதை விட்டுட்டு சும்மா அங்கே வந்துக்கிட்டு அவன் இவன் எப்படி தேவையில்லாதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, ரொம்ப வேறு எதுலேயும் அடி வாங்கிட்டு போயிடுவேன். சரியா? ஒழுக்கமாக வீடியோ போடுறதா இருந்தால் போடு. நீ வந்து முதல்ல வீடியோ போடுறதுக்கு உனக்கு அனுமதி கிடையாது. உன்னை எப்படி விட்டு வைக்காங்கன்னு தெரில. உனக்கு நீ வந்து ஜாமீனில் வெளியே வந்திருக்க தெரியுங்களா? அடே போக்சோ வடிவேல், நீ வந்திருக்குது ஜாமீனில். அதனால் நீ வந்து கண்டிஷன் பெயிலில் உனக்கு எந்த ஸ்டேஷனில் கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்டேஷனில் நீ கையெழுத்து போட்டுட்டு அந்த ஏரியாவை தாண்டி வெளியில் போகக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பர்சன் நீ. அப்படி இருந்துக்கிட்டு நீ எப்படிடா உட்காந்துக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க? கட்டகாரமாக பற்றி போடுத எல்லாம் வந்து அனுமதி கிடையாது தெரியுங்களா? வீடியோ பார்த்தாங்கன்னா மறுபடியும் உனக்கு கூடுதல் கடுங்காவல் தண்டனை வரப்போகுது போக்சோ. அதை வச்சுக்கிட்டு உன்ட்ட என்ன கேட்டாங்க? நான் உன்ட்ட என்னடா கேட்டேன்? வடிவேலு அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு தான் நான் முதல்ல சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் போட்ட கமெண்டில் உனக்கு என்ன, உன் வீடியோவில் நீ வந்து வெளியே ஜெயிலில் ஜாமீன்லேருந்து வந்த உடனே நீ ஒரு வீடியோ 2-3 வீடியோ போட்ட. அதில் பூரா நான் கமெண்ட் போட்டதுக்கு நீ எதுக்கு ஜெயிலுக்கு போன, அந்த பிள்ளைக்கு நடந்தது உண்மையா இல்லையா அப்படின்னு தானே கேட்டேன். நீ ஏன்டா கமெண்ட் அழிக்கிற? அப்போ நீ வந்து தவறு பண்ண போய் தான் கமெண்ட் அழிக்கிற. அடே போக்சோ வடிவேல், நீ தவறு பண்ணாமல் இப்போ கமெண்டை எதுக்கு அழிக்கிற? அதுக்கு பதில் சொல்லு. பதில் கொடுத்துருக்கோம்னா ஒன்று ரிப்ளை பண்ணியிருந்துருக்கோம்னா. அதை விட்டுட்டு கமெண்டை அழிச்சு விட்டேன்னா உனக்கு சப்போர்ட்டாக பேசுகிற சில அல்லக்கைகள்லாம் அந்த கமெண்டெல்லாம் வச்சுருக்க. உனக்கு எதிர்ப்பாக கேட்குற கமெண்ட்டுகளை மட்டும் அழிச்சிக்கிட்டு இருக்க. அப்போ உன்னோட நோக்கம் என்ன? நம்ம விஷயத்த இவங்க தெரிஞ்சு கரெக்டாக கேட்குறானுங்களே, நம்ம தவறு பண்ணது வெளியில் வந்துடுமோ அப்படின்ட்டு தான் மக்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு அந்த கமெண்டை பூரா அழிக்கிற. அப்படி தானடா? அப்புறம் எப்படி நீ ரோக்கியம்னு பேசிக்கிட்டு இருக்க? ரோக்கியனுக்கு எதுக்குடா இருட்டில் என்னடா வேலை? அடே போக்சோ வடிவேலு காமெடியில் வந்த மாதிரி இருட்டில் வந்துக்கிட்டு நான் ரோக்கியன்டா அப்படிமா ஒருத்தன் திருட வந்திருப்பான், இன்னொருத்தன் வடிவேலு நான் ரோக்கியம்டா அப்படிமா. ரோக்கியனுக்கு இருட்டுக்குள்ளே என்னடா வேலை? போக்சோ வடிவேல், நீ ஏன் ஜெயிலுக்கு போன அதை முதல்ல சொல்லிவிட்டு நீ மற்ற வீடியோ போட வரணும். இல்லைம்மா நீ வந்து நம்ம வந்து ஏன் முன்னாடி அங்கே போயிட்டான் இங்கே போயிட்டான்னு வெளியில் வந்து பேசின வம்பா உனக்கு வேறு ஏதாவது கொண்டு போய் வச்சு வாயில் ஊற்றிடுவாங்க கரைச்சி. தெரியுங்களா சவுக்கு சங்கர் வீட்டில் என்னத்தை கரைச்சி ஊற்றுனாங்கன்னு? அதே மாதிரி உனக்கும் வந்து ஊற்றிட போகிறாங்க. ஒழுக்கமாக இருந்து நான் ஜாமீனில் வெளியே வந்திருக்கேன், நான் நிரபராதின்னு சொல்லிட்டு வெளியில் வரப்பார். அதை விட்டுட்டு மறுபடியும் உள்ளே போகிறதுக்குண்டான வேலைகளை தேடாத. சரியா? உனக்கு ஏமா ஐடியா கொடுக்காம தெரியல இந்த மாதிரி. சரியா? உனைய சென்னையில் தங்க வச்சு சில நாதாரிகள்லாம் சோறு போடுதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அந்த நாதாரிகளுக்கும் கேட்கேன், உனக்கும் பொம்பளை பிள்ளை இருக்கா இல்லையா? இவன் வந்து ஒரு சிறுமியை தவறான செயல் செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கான். இவனுக்கு தங்க வச்சு சோறு போட்டீங்கன்னா அப்போ நீ எப்போ ஏற்பட்ட ஆளுகளாக இருப்பீங்கன்னு இப்போ இதிலே தெரியுது.
சரியா? அதனால் ஒழுக்கமான நடவடிக்கைகளை செய்யப்பார் போக்சோ வடிவேல். அதை விட்டுட்டு என் வீட்டுக்காரி வேற ஒருத்தங்க கூட ஓடிட்டான்னு வெளியில் வீடியோ போட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சரியா? இது வந்து அசிங்கம் வந்து வீட்டுக்காரிக்கு தான் அசிங்கம். மேலே கொடுத்த வழக்கை வாபஸ் வாங்கிடுவா அசிங்கப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா அப்படின்னு நினச்சி நீ வீடியோ போட்டுட்டு இருக்க. வாபஸ் வாங்க மாட்டாங்க. நீ எப்பேற்பட்ட ஆளுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க உழைப்பில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்க நாய் நீ என் பொருளை பூரா தூக்கிட்டு ஓடிட்டான்னு பேசிக்கிட்டு இருக்க. அடே, அது வேலை பார்த்து உனக்கு சோறு போட்டிருக்கடா போக்சோ வடிவேல். பொம்பளை உழைப்பில் உட்காந்து சாப்பிட்ற நாய் நீ வந்து வெளியில் இவ்வளவு தூரம் பேசுகிறன்னா, அடே போக்சோ, பொம்பளை உழைப்பில் உட்காந்து சாப்பிட்ற நாய் உனக்கே இவ்வளோ இருக்குன்னா சுயமாக சம்பாதிக்கிறவங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? போக்சோ, ஒழுக்கமாக பேசி பழகப்பார். ஊராங்காசிலே உழைப்பு உன்னால் உழைச்சி திங்க முடியுமாடா ஒரு நாளாவது? உழைச்சி திங்க முடியாமல் தானடா பொம்பளை காசில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்க. அடே போக்சோ, நீ வந்து பொம்பளை உழைப்பில் உட்காந்து சாப்பிட்ற உனக்கே இவ்வளவு இது இருந்ததுன்னா எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? சரியா? இதெல்லாம் வந்து வெளியே வேறு எங்கேயாவது வச்சுக்கோ. எங்கிட்டலாம் வந்தேன் நாரி. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வந்து நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி தான். சரியா? அதுக்காக நீ ஒரு பரதேசி நாய் பேசுனதுக்காக உன்னை வந்து நான் வந்து திட்டினேனா? அடே போக்சோ, நாம் தமிழரில் நீ வந்து நாம் தமிழரை பற்றி தப்பாக பேசுனியா? உன்னை நான் வந்து தப்பாக எதிலடா பேசியிருக்கேன்? போக்சோ வடிவேல் பரதேசி நாய். நீ எல்லாம் ஒரு ஆள் நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசுறதுக்கு உனக்கெல்லாம் என்னடா தகுதி இருக்குது? இவர் வந்து நாம் தமிழரை பற்றி பேசினாராம், நான் வந்து நாம் தமிழர் பிரமுகரான். எனக்கு கோவம் வந்து இவரை வந்து எப்படியாவது ஒழிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேனா? ஆடா பரதேசிக்கு பிறந்த பேவில்லை, முட்டா பேவில்லை. நான் என்ன சொன்னேன் உனைய? நாம் தமிழர் கட்சியில் நானும் ஒரு உறுப்பினர், அவ்வளோதான். மற்றபடி தென்காசி மாவட்டத்தில் இதில் நாங்கள் பொறுப்பில் இருக்குல்ல. அதை ஆனால் நான் எந்த இடத்துலையாவது எந்த வீடியோவிலையும் நான் அதை காமிச்சிருக்க மாட்டேன். சரியா? எல்லாருக்கும் ஒரு கட்சி இருக்கும். நீ திமுகவாக இருக்கலாம், நீ வந்து போக்சோ கட்சியாக இருக்க. சரியா? நாங்கள்லாம் அப்படி கிடையாது. தவறு பண்ணால் அதை நாங்கள் பேசணும், அவ்வளோதான். அதை விட்டுட்டு அவன் அப்படி பேசிட்டான், இவன் இப்படி பேசிட்டான். உடனே நான் கேட்ட கேள்வி என்ன? அடே போக்சோ, நீ எதுக்கு ஜெயிலுக்கு போன? அந்த பிள்ளைக்கு நடந்தது உண்மையா இல்லையா? இது மட்டும்தான்டா உன்ட்ட கேட்டேன். நீ ஏன்டா கமெண்ட் அழிச்ச? முட்டா பேலு பிறந்து விட போக்சோ வடிவேல். அதுக்கு பதில் சொல்லுதை விட்டுட்டு நீ வந்து இருக்க நான் தான் ரோக்கியம்ன்ட்டு பேசிக்கிட்டு இருக்க முட்டா பேல. ஒழுக்கமாக உன்னோட ஜாமீன் ரத்தாவதுக்குள்ளே நீ நிரபராதின்னு காமிச்சு ஜாமீன்லேருந்து வெளியே வரப்பார். இல்லை இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் வீடியோ போடுவேன், நான் பெரியார் கொள்கையும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுடா. பெரியார் கொள்கையில் உள்ளவன் பூரா எவ்வளவு அயோக்கியங்களாக இருக்காங்க அப்படிங்கிறது உன்னை வச்சே தெரியும். சரியா? ஒரு பெத்த பிள்ளைகிட்ட அண்ணன் பிள்ளையாக இருந்தால் கூட அது நீ பெத்த பிள்ளைக்கு சமம். அந்த பிள்ளைகிட்ட தவறான வீடியோக்களை காமிச்சிருக்க. அதை விட்டுட்டு அந்த பிள்ளையே சொல்லியிருக்கு. நீ என்னடான்னா இல்லைன்னு வெளியே வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் முட்டா பேரை. ஒழுக்கமாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லி வீடியோ போடு. எதுக்கு ஜெயிலுக்கு போனேன், இதனால தான் நான் உள்ளே போனேன் அப்படின்னு சொல்லு. அதை விட்டுட்டு ஒரே அடியாக எப்போ பார்த்தாலும் நான் விசிகா எதுன்னா நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசினேன், அதனால் எனக்கும் இவனுக்கும் பிரச்சனை போடா நாய். நாம் தமிழரெல்லாம் பற்றி நீலாம் பேசினதை பற்றி எவனுமே சட்டம் பண்ணியிருக்க விட மாட்டான். ரோட்டில் போகிற நாய் இருக்கலாம், ரோட்டில் போகிற நாய் கூட நீ கேட்டிருக்காது. பரதேசி பேல நாம் தமிழரை பற்றி நீ பேச வந்திருக்கியா முட்டா பேல? இவர் வந்து நாம் தமிழரை பற்றி பேசினாரா? இவரை நான் அழிக்கணும்னா இவரை ஓச்சி கட்டிட்டு நான் வந்து யூடியூப்பில் வந்து பெரிய ஆள் ஆயிரம்னு நினச்சேனா? யூடியூப்பில் நான் பெரிய ஆள் ஆகணும்னு நினச்சாடா நாங்கள் வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம் முட்டாப்பில். நாங்கள் வந்து யூடியூப்பில் சம்பாதிக்கணும் அப்படின்லாம் நினச்சி வீடியோ போடல. ஒரு சிறுமிக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, இதை நாங்கள் பேசுகிறோம், அவ்வளோதான்.
அதை விட்டுட்டு இவரை வந்து கீழே தள்ளிட்டு நான் வந்து யூடியூப்பில் பெரிய ஆள் ஆயிரணும் அப்படின்னு நினச்சி நாங்கள் வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்கோமா. அடே நாங்கள்லாம் யூடியூப்பில் பெரிய இதெல்லாம் காமிக்கிறதுக்காக நாங்கள் வீடியோ போடலை சரியா. ₹1 கூட நாங்கள் இது வரைக்கும் சம்பாதிக்கவும் கிடையாது, சம்பாதிக்கிறதுக்காக நாங்கள் வீடியோ போட வரல. முட்டாத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காத. இவரை அழிச்சிட்டு நாங்கள் வந்து மேலே வந்துடணும்னு பார்த்தோமா. முட்டாப்பேலுக்கு பிறந்தது போக்சோ வடிவேல். ஏதாவது இப்போ தெரிஞ்சு உண்மை என்ன, நீ வந்து எதுக்கு ஜெயிலுக்கு போன அப்படிங்கிறத மறுபடியும் சொல்லுதான். அதை சொல்லி வீடியோ போடலை அப்படின்னா மறுபடியும் உனக்கு செருப்படி வந்துவிடும் சரியா போக்சோ. அதை சொல்லலை அப்படின்னா மீண்டும் மீண்டும் உனக்கு செருப்படி வந்து விழுந்துக்கிட்டே இருக்க போகுது தாக்கியா. ஆமாம், தேவையில்லாமல் அவன் இவன் தென்காசி சரியா. உனக்கு தென்காசியிலேருந்து செருப்படி வந்துவிடும் பார்த்துக்கோ. ஒழுக்கமாக இருக்க பாரு. அதை விட்டுட்டு இவர் பெரிய மேட்டூர் ஜமீன்தார். இவர் ஜமீன்தாரை வந்து நாங்கள் வந்து கீழே தள்ளிட்டு நாங்கள் மேலே ஏற பார்த்தோமா. முட்டாப்பையில் நீ எங்கே மேட்டூரில் ஏதோ ரோட்டில் குப்பையில் பொறுக்கி தின்னுக்கிட்டு இருந்த நாய், நீ வந்து ஒரு வீடியோ போட்ட உடனே இவர் வந்து பெரிய பப்ளிசிட்டி ஆகிட்டாங்களாம். அவர் பெரிய என்னமா பிபிசி சேனல் நடத்துகிற மாதிரி தான் அவங்க ரோட்டை வர குப்பையெல்லாம் கூட்ட வந்து லைவ் போட்டுக்கிட்டு இருந்தான். மூதேவி பிபிசி சேனல் நடத்துகிற இது ஒரு பெரிய ஆங்கர் மாதிரி மணின்னு ஒரு பரதேசி பேரை கூட்டாந்து பேச விட்டோம்னா இவர் பெரிய அடே ஒன்று கீழே தள்ளி நாங்கள் மேலே வர பார்த்தோமா. முட்டாப்பையில சொல்லும் போது எனக்கு சிரிப்பு தாண்டா வருது. முட்டாப்பையில பிறந்தவர இவர் பெரிய யூடியூப்ல 1,00,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு. இவரை கீழே தள்ளி விட்டு நாங்கள் வந்து இன்னொரு 5,000 சப்ஸ்கிரைபர் வந்தால் நாங்கள் வந்து 1,00,000 தாண்டிடுவோம். அவருக்கு ஆப்போசிட்டாக நாங்கள் வேலை பார்த்துருக்கோம். போடா போக்கத்த பேல வடிவேலு, போய் ஒழுக்கமாக பிள்ளைகளை போய் படிக்க வை. போ சூனா போனா மாதிரி போடா விளங்காத பேல.